வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைங்க இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் தேவன் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தேவ பிள்ளை அறிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்குமான தெய்வமாக இவர் இருக்கிறார். ஸோ அந்த தெய்வனை நான் நம்பி வந்தால் எனக்கு என்ன நடக்கும்? எப்பயுமே மனிதனுடைய இருதயம் மதங்கள் நம்மளை அப்படி பழக்கிருச்சு. தெய்வத்தை நம்பி போனால் எனக்கு அது நடந்துருமா இது நடந்துருமான்னு சொல்லி ஏதோ ஒன்று நடப்பதற்காகவே ஒரு நன்மையை தேடிய மனசு வருது. நீங்கள் தேடுவதை பார்க்கிலும் சொப்பனம் காண்பதை பார்க்கிலும் அதிகமாய் உங்களுக்கு செக்கிரியை செய்கிற தேவன் தான் இந்த இயேசு. ஆகையினால தான் இந்த இயேசு சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நன்மை உள்ள கடந்து வருது. பரலோகத்தினுடைய நன்மை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறதா இருக்கிறது. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார நிலைகளிலும் நன்றாய் இருப்பதை விரும்புகிற தேவன். அந்த தெய்வம் அதற்கு உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார். ஸோ அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால தான் கடவுள் அப்படின்னா செத்து அங்கே போய் கண்ணை திறந்தோம்னா கடவுள்கிட்ட திறந்துருவோம். அப்போ தான் கடவுளே பார்க்க முடியும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறோம். மதமும் தான் சொல்லி கொடுக்குது. ஆனால் வேதம் வேற ஒரு காரியத்தை சொல்லுது. கிறிஸ்து இங்கே இந்த பூமியில் இருக்கும்போதே தன்னை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பித்தார். பூமியில் இருக்கிறவர்களுக்கு தன்னை குறித்து பசிதாகம், ஒரு தெய்வத்தை தேடக்கூடிய ஒரு இருதயம் இருக்குமானால் இது உங்களுக்கான வார்த்தை. இயேசு உங்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அந்த உயிரோடு கூட இருக்கிற அந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகள் இந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். வாசிங்க உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கடந்த சில நாட்களாக தெய்வம் பொருளாதார காரியங்களிலே நமக்கு எப்படி உதவி செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். பணம் படைச்சிருக்கிற இந்த உலகம், ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது கடினமானதாக இருக்கிறது. ஆனால் ஒரு தெய்வம் நமக்கு உதவி செய்யும் போது அந்த கடினத்தன்மை இதிலிருந்து மாறுகிறது. இன்னைக்கு குடும்பத்தினுடைய தேவைகளில் பார்த்தீங்கன்னா 90% பொருளாதாரம் சார்ந்ததாகவே இருக்குது. பிரச்சனை பொருளாதாரம் சார்ந்ததாகவே இருக்குது. சரியான காரியங்களை செய்ய முடியல, மனைவிக்கு வேண்டிய கடமையை செய்ய முடியல, பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமைகளை செய்ய முடியல. உடனே மனசு என்ன ஆயிடுதுன்னா, வேற மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்தாங்க, எனக்கு என்ன கிடச்சிச்சு, இப்படி மனுஷன் சுயநலமாக மாற ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் இருந்துருந்துச்சு அப்படின்னா வேற லெவலில் செஞ்சு முடிச்சிருப்பார். இல்லாதனால மனிதன் தனக்கு வேற ஒரு முகத்தை காட்டுறான். உங்கள் மேலே தான் தப்பு, என்னை பெற்றீங்கல்ல, எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி மற்ற மனிதர்களை தேடக்கூடிய ஒரு நிலையாக மாறுது. அதே மனுஷன் பொருளாதார நிலை நல்லா இருந்தால் தன் தாய் தகப்பனுக்கும் தன் மனைவி பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு கை நீளும். இப்போ இல்லைன்றதுனால, கடினத்தன்மை உள்ள வந்ததுனால அவன் கையில் இருக்கிற அந்த 100 ரூபாயை பத்திரப்படுத்துறதுக்கு சுயநலத்தோடு கூட யோசிக்க ஆரம்பிக்கிறான். பாவத்தினுடைய மிக மொத்த சுருவம் தரித்திரம். பாவம் மனுக்குலத்திற்கு உள்ள வரும் பொழுது மனிதனுடைய பொருளாதார நிலையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணது. தேவனை விட்டு பிரிக்கப்பட்டது, ஆவியில பரிசுத்தம் இழந்து போனான், குடும்ப உறவுல பிரச்சனை வந்தது, பெரிய பாதிப்பு. உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வேர்வையோடு வருத்தத்தோடு அதன் பலனை தான் புசிப்பாய். இந்த பூமி உனக்கு ஒத்துழைக்காதுன்றார். ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் கர்த்தராகிய தேவனை நினைப்பையாக. எந்த தெய்வத்தை? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை இந்த பூமியில உனக்கு தருகிற தெய்வத்தை நினைப்பாயாக. ஆகையினாலதான் தெய்வம் அப்படின்னா நமக்கு அப்ப பணம் மட்டும்தானா? இல்லை. தேவன் உங்கள் ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்கிறார், உங்கள் ஆத்தும தேவைகளை சந்திக்கிறார், உங்கள் சரீரத்துக்கு எடுத்த காரியங்கள், குடும்ப உணர்வுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் உள்ள இறங்கி அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். விசேஷமா நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பண விஷயத்துல தேவன். இந்த தெய்வம் எப்படி எனக்கு உதவி செய்கிறார்? நான் தேடவே இல்லை. ஆனா தெய்வம் பண விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு உயரமா செழிப்பா, இன்னும் சொல்லப்போனா அவருடைய எண்ணத்திலிருந்து உங்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுற மன்னமா இருக்கும். சத்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். ஏன் இந்த பலன் நமக்கு தேவைப்படுது? பூமியிலே முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கப்பட்டிருக்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, செழிப்பாய் இருப்பதற்கு அந்த பூமியில மிகப்பெரிய ஒரு தடை ஒன்று உண்டாய் இருக்கிறது. நீயே திறந்து விட்ட. உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான பாவ சாபத்தினுடைய மொத்த விளைவு தரித்திரமா மாறி இருக்கு. அப்ப தரித்திரம் அப்படிங்கிறது கையில பணம் இல்லாம இருக்கிறது இல்ல, ஒரு தெய்வத்துடைய துணை இல்லாம, ஒரு தெய்வத்துடைய உதவி இல்லாம, இயேசுவோடு கூட ஒரு உறவு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் தரித்திரம். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கை நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, ஆனால் பணம் செலவழிஞ்சிடக்கூடாதபடி
இறுக்கி இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. அதனுடைய நிலைமை என்ன ஆகுது? எதிர்காலம் மனுஷன் பார்த்தீங்கன்னா செத்துறவும் மாட்டான், ஆனால் யாருக்கும் கொடுத்துடவும் மாட்டான். அப்படி ஒரு மனநிலையிலே இருப்பான். நீங்களும் அணுவிக்க நினைக்கிறீங்களா தன் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்தே பேசிட்டு இருப்பான். தரித்திரத்தினுடைய உச்சம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்ல, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், வைத்து போகிறான். இவன் போனதுக்கப்புறம் பேர பிள்ளைங்களாம் எழுந்துச்சு எங்கள் தாத்தா அப்படிமா சொல்லணும். 3ஆவது தலைமுறைக்கே நம்ம பேர் தெரியல அப்படின்னா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகக்கூடாது. சும்மா ஏதோ 3 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிச்சு போதுன்னு சொன்னால் அடுத்த தலைமுறையை நம்மளை மறந்துடும், பேரே இருக்காது, ஏதோ என்சிலோட அப்படி மறந்து போயிடும். ஆண்டவர் அதுக்காக நம்மளை அழைக்கல. இந்த பூமியில வேறொரு காரியம் நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் கடவுள் நம்மளுடைய பண விஷயத்தில் அவர் ஆசீர்வதிக்க விரும்பல. அவர் நினைக்கிற வண்ணமாய் நாம் நினைக்கணும். ஆகையினால தான் அவருடைய எண்ணங்களுக்கு நேராக நம்முடைய எண்ணங்களை திருப்புறது அவசியம். அப்ப உலகத்துல இந்த தரித்திரம் முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும் அப்படின்னா நீ கொண்டு போய் விவசாயத்துல விதைய நிலத்துல நீ விதப்ப, அது வளர விடாதபடி, அது பலன் கொடுக்காதபடி உள்ளுக்குள்ள இருந்து அநேக தீய சக்திகள் வெளியே வரும். அதுதான் களைகள், அதுதான் முள்ளு. அப்ப நீங்க வேலைக்கு போகலாம், பிள்ளைய படிக்க வச்சிருக்கலாம், வேலைக்கு அனுப்புறோம். ஆனா அவன் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு பாடு ஒண்ணு இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த பாடுகளிலிருந்து நீ விடுதலை ஆகணும்னா உன்னை இழுக்கிற பலனை காட்டிலும் உன் பண விஷயத்துல உன்னை தூக்குகிறதுக்கான பலன் தேவை. அதுக்கு என் பலனையே நான் உனக்கு தர்றேன் அப்படின்றார். ஆகையினாலதான் இந்த தேவனை நீ நினைப்பாயாக. பண விஷயத்துல தெய்வத்தை நினைச்சு பார்க்கணும். சாமின்னா உனக்கு காசு வந்துருமா? காசையே சாமி தான் தர்றாரு, அதுக்கான பலனை அவர் தான் தர்றாரு. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை இந்த செய்தியை கேட்க வைக்கிறாரு. தொடர்ந்து கேளுங்க, திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. யூடியூப்ல நம்முடைய செய்திகளை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க, வெளிச்சம் வரும், விசுவாசம் உண்டாகும். கேட்டது தானே இல்லை, திரும்ப திரும்ப கேட்கும்போது புதுசு புதுசாவே ஆவியானுடைய சத்தம் புறப்பட்டு வரும். அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன், சாபத்தின் சக்திகளை எதிர்த்து போராட நான் என் பலனையே நான் உனக்கு தர்றேன். ஒரு தெய்வத்துடைய பலனோடு கூட இப்ப நீங்க தொழிலுக்கு போய் பாருங்க, வேலைக்கு போய் பாருங்க, புதுசா ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பாருங்க, ஒரு தெய்வத்துடைய பலன் எனக்குள்ள இருக்குது. தரித்திரம் நிறைந்திருக்க இந்த உலகத்துக்குள்ளாக தேவனுடைய பலனை கொண்டு நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க போகிறேன். அப்ப அவிசுவாசிக்கு கூட தேவன் இந்த பலனை தர்றாரு. ஆகினாலதான் இன்னைக்கும் பார்க்கும்போது தெரியுது, காட்டுப்புள்ளை கவனித்து பாருங்கள், நல்லா தான் இருக்குது. உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார், போஷிக்கிறார், அவைகளுக்கும் அந்த பலனை தர்றாருன்னா உங்க அப்பா இவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு தராமல் இருப்பது எப்படி? எப்படி? அப்ப ஆண்டவர் இதை ஏன் இவ்வளவு செய்யறாரு? ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை தரணும்? தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றார். அந்த உடன்படிக்கையினுடைய மேன்மை என்ன? தேசத்தை நான் உனக்கு தருவேன் சொல்லும் போது இதை நான் எதினால் அறிவேன் அவர் கேட்டார். அதான் பார்த்து கொண்டு வர்றோம். எதினால் அறிவேன்? ஒரு விலங்கு அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, அதன் ஊடாக போய் இப்படித்தான் நீ அதை பெற்றுக்கொள்வாய். என்ன சொல்றார்? என் ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், இந்த பூமியில, பரலோகத்துல இல்ல, செத்து மோட்சத்துல போய் இல்ல, இந்த பூமியில குறைச்சலும் தாழ்ச்சி வேதனை வலிகளும் நிறைந்திருக்க இந்த உலகத்துக்குள்ளாக நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். தேவன் வாக்கு பண்ணார். இது வெறும் ஆபிரகாமோடு கூட நின்று போல, தலைமுறைக்கும் அது கடந்து வந்து அதான் பார்த்தோம். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எப்படி இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வரைக்கும் இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய தேவன்! ஒரு தெய்வம் மனுக்குலத்தோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையினுடைய நிலைமை என்னன்னா, நீங்க யாழ் எப்படிப்பட்டவர்ன்றது இல்ல, உடன்படிக்கை ஒண்ணு நடந்திருக்கிறது. இயேசு சிலுவையில் ஒரு காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். முடிக்கப்பட்டதுனால எனக்கு வந்த பலன் அது. ஆனா இன்னைக்கு மதங்கள் என்ன பண்ணிருச்சுன்னா, நீ எப்படி யாருக்கு என்ன பாவம் பண்ண, என்ன மோசம் பண்ண, அதனாலதான் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துட்டு, இதெல்லாம் மதத்திற்கு உண்டான வார்த்தைகள், தூர எரிஞ்சிடணும். இதெல்லாம் என் தேவன் என் மீது அன்பா இருக்கிறார், நான் செஞ்சது தப்பா இருக்கலாம், ஆண்டவர் என்ன செஞ்சது தப்பு, ஒத்துக்கொள்ளக்கூடிய இருதயம் வேணும். அதுக்காக நீங்க என்னவெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றது இல்ல. தெய்வத்தோடு நெருங்கி நெருங்கி போக போக பாவம் தூர போகும், உங்க மனநிலையில பரிசுத்தம் உண்டாகும், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவு உள்ள வந்துடும். அதுக்குத்தான் ஒரு தெய்வத்தை தேடுறது. தெய்வத்தை தேடுறேன்னா எனக்குள்ள மாற்றம் வரணும். நம்ம என்ன நினைக்கிறோம், தெய்வம் மாறிடுவார்ன்ற மாதிரி நிறைய வேலைகளை பண்றது, என்னை நானே வருத்திக்கிறது, என்னை நானே காயப்படுத்திக்கிறது, சாப்பிடாம கிடக்கிறது, உபவாசம் போடுறேன்ற பேர்ல அழுகிறது,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளை மாத்துறதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சிகள். கடவுளை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறார். அவரை மாற்ற முயற்சி பண்ண அவர் என்னவோ ஆகணும்னு நினைக்கிறோம். அவர் இப்போ நல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரை மாற்ற ட்ரை பண்ணும்போது அவர் என்னவோ ஆகணும். கெட்டவராக மாற்ற ட்ரை பண்ணுறோம். கர்த்தாவே நீர் மாறக்கூடாது, நீர் மாற வேண்டாம் ஆண்டவரே, நீர் நல்லவராகவே இரும், நான் என்னை மாற்ற எனக்கு உதவி செய்யும். அதனால தான் அவரே சொல்லிட்டாரு, கர்த்தர் நான் மாறாதவர், நீ மாறிக்க, ஒவ்வொரு நாளும் உன்னைய மாற்றிக்கொள், என்னை குறித்து அறிகிற அறிவு உனக்குள்ள உண்டாகட்டும். இந்த பூமி எதுக்கு உண்டாக்கப்பட்டது, ஏன் இப்படிப்பட்ட குடும்பம், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை, இதுலேருந்து விடுதலையாக இருக்கு, நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், கண்ணை திறந்து பாரு, சத்தத்தை கேளு. இப்படிப்பட்ட மாற்றங்கள் உள்ள வரும் பொழுது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது இந்த உலகத்திலிருந்து வர ரொம்ப எளிதானதாய் மாறும். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடினமானதாக இருக்குது. ஒரு 100 ரூபா காசு பத்திரமா வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்குள்ள 1008 தடைகள் இருக்குது பாருங்க. எல்லாவற்றையும் மாற பண்ணுகிற தேவன். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்மால சாபமாகல, நமக்காக. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மோடு கூட பழகினதுனால அவர்கிட்ட சாபம் போயிருச்சு. அப்படி இல்லை, நமக்காகனா என்னைய தள்ளிட்டு அந்த இடத்துல அவர் தன்னை வச்சார். அப்ப எனக்கு இன்னைக்கு சாபம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு தான் இயேசுவை சொந்த ரட்சகரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்றது. என் வாழ்க்கையினுடைய எல்லா பாரங்கள், எல்லா பாவங்கள், எல்லா விதமான அவமான நிந்தனை எல்லாம் இந்த இயேசுவின் மீது சிலுவையிலே. அதனாலதான் என்னைய தள்ளிட்டு எனக்கு பதிலாக நான் மரிக்கணும். நினைச்சு பாருங்க, உங்களை தான் அந்த இடத்துல சிலுவையில் அடிக்கணும், நீங்க தான் அந்த பாதாளத்துக்குள்ள போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்து எனக்காக போனதுனால ஆண்டவர் என் தலை மேல விழுந்திருந்த எல்லா விதமான பாவத்தினுடைய தோஷங்கள், பாவத்தினுடைய எல்லா விதமான ஆக்கினை தீர்ப்புகள், தண்டனைகள் எல்லாவற்றிலிருந்து நான் விடுதலை ஆகியிருக்கிறேன். இன்னைக்கு சிலர் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்த்த உடனே மனசே வேற யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களே ஏற்றுக்கொள்றாங்க. நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறோம், அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்குது. இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நான் பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். இந்த சிருஷ்டிக்கு, பாவத்துக்கும் இந்த சிருஷ்டிக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த சாபமும் எந்த தரித்திரமும் இந்த சிருஷ்டியை தொடக்கூட முடியாதபடி ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை நமக்குள்ள உண்டாயிருக்கிறது. அனுபவிக்கணும் வார்த்தைக்குள்ள இருந்து. அப்ப இயேசு என்னுடைய எல்லா சாபத்தையும் கல்வாரியிலே சுமந்து தீர்த்து இருக்கிறார் அப்படின்னா அப்பாட, அதுக்கே கோடி ஸ்தோத்திரம் பண்ணணும். அதோட நிப்பாட்டலையா, ஆபிரகாமுக்கு உண்டான, அப்ப ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்கு அதான் பார்த்துட்டு வர்றோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். இன்னைக்கு இயேசுவை காண்பித்தீங்கன்னா போதும், பரலோகம் உங்களுக்கு அதை கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ஆனா எனக்கு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். ஒரு தெய்வம் இந்த பூமியில மனிதனாய் வந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை இந்த பூமியில சிந்தும் போதெல்லாம் என்னை நினைச்சு 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 என் பிள்ளை இதுல இருந்து விடுதலையாக போறான், இதை செய்யறதுனால என் பிள்ளை இன்னைக்கு செழிக்க போறான், ஆசீர்வதிக்கப்பட போறான், இந்த பூமியில எனக்காக வாழ போறான், என் ராஜ்யத்தை கட்ட போறான்னு சொல்லி அவர் கண்ட அந்த கனவுகள், அந்த தரிசனத்துக்கு ஆண்டவர் நம்மளை பதிலா வச்சிருக்கிறாரு. அதனாலதான் மோசே நம்மளை பார்த்து சொன்னாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நமக்கு ஒப்பானவர்கள் இல்லை, இந்த பூமியிலே யாருமே இல்லை. இயேசுவே கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த உலகத்தை வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது. நீ ஜெயிக்கிறன வேற எவனுமே ஜெயிக்க முடியாதுன்றார். பண விஷயத்துல நாம் நன்றாயிருப்பதை விரும்புகிற தேவன். அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு வெறும் பொருளாதாரம் காரியம் மாட்டம் இல்லை, பொருளாதாரம் இருக்கு. அவன் ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய நண்பன் என்று எண்ணப்பட்டான். அவனுடைய ஆத்மா செழிச்சிச்சு. அவருடைய சரீரத்தில் 100 வயசுல பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சரீரமாய் மாறினது. எல்லாமே இருக்குது. விசேஷமாய் பண விஷயத்துல ஆதியாகமம் 17:1 ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார்.
அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் எத்தனை இடத்துல அந்த உடன்படிக்கை என்றார் பாருங்க. வாசிக்கும் போது ஒவ்வொரு எழுத்துமே முக்கியமானது. ஏன்னா ஒரு தெய்வத்தினுடைய சத்தத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண ஏது பண்ண அதில்ல, நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த உடன்படிக்கை இது உன்னோடு முடிஞ்சு போறது இல்ல, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் நித்திய உடன்படிக்கை. அப்படின்னா என்னென்னைக்கும் இந்த உடன்படிக்கை இருக்கும். அப்ப இன்னைக்கு இருக்கணும் இல்லையா? அப்ப இன்னைக்கு எனக்குள்ள அந்த உடன்படிக்கை எப்படி வந்திருக்குது? இயேசு கிறிஸ்து மூலமா. அதான் கலாத்தியர்ல பார்த்தோம். என் சாபத்தை எல்லாம் எடுத்ததுனால ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கை, அதை பார்க்க மேன்மையான புதிய உடன்படிக்கையில இன்னைக்கு கிறிஸ்து என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்ப புது உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிறேன்னா இன்னைக்கு இந்த பூமியில எப்படி நான் வாழணும், தேவனுடைய எண்ணங்கள் ஆசைகள் இந்த பூமியில எப்படிப்பட்டதா இருக்குது, அதை வெளிப்படுத்துகிறவனாக இந்த பூமியில தெய்வத்தை தெரியாது மற்ற மனிதர்களுக்கு. இயேசுனா யாரும் தெரியாத அந்த மனிதர்களுக்கு மத்தியில இப்படித்தான் இருப்பார்னா என்னை பார்க்கும்போது அவங்க சொல்ல தெரியணும். உங்க வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்துச்சு, ஒரு போராட்டம் வந்தது, ஆனா இவன் நம்பின அந்த தெய்வம் என்னமா மாத்தி இருக்கிறாரு, தலைகீழ இவனை உயர்த்தி விட்டுருக்கிறாரு. தெரியும் நேற்று வரைக்கும் இவர் எங்க கூட தான் விளையாண்டுட்டு இருந்தாரு, ஆனா இன்னைக்கு எங்கேயோ போய் நிற்கிறாரு. நிச்சயமா இந்த தேவன், இவர் ஆராதிக்கிற தேவன், இவர் நம்புகிற தேவன் நல்லவர், அவர் ஐஸ்வர்ய சம்பண்டர்னு சொல்லணுமே. பாவ மன்னிப்பு இன்னைக்கு உலகத்துக்கெல்லாம் தெரியுது, பரிசுத்தம்னா என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனா தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரிடத்துல இருக்கிற அந்த ஆழமான அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கறதுக்கு கண்கள் திறக்கப்படணும். தகப்பனே, நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர்ங்கிற அந்த உலகத்தை காண்பிக்க நான் இருக்கிற ஆண்டவரே, என்னிடத்தில் என்னுடைய வல்லமை வெளிப்படுத்தும். விசுவாசிக்கணும். அப்ப அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துறதுக்கு தான் தேவன் பலனை தருகிறார். அந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்ன? பண விஷயத்துல நீ பழுகணும், நீ பெருகணும், இந்த பூமியில எல்லா பகுதிகளிலும் நீ நன்றாய் இருக்கும்படி தேவன் உன்னை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவனாக நீ இருக்கிற. எல்லாம் நினைச்சு பாருங்க, பணமே இல்லைங்க. ஒரு ஊர்ல ராஜா, அவர் ரொம்ப ஏழை. எவன் சொல்றத கேட்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊர்ல ஒரு ராஜா, சரி பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் வச்சாச்சு. யார்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? புரியுதுங்களா? அதனால லாஜிக்காவது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் எல்லா ரீதியிலும் பரிபூர்ணம் உடையவர்களாய் சம்பூர்ணமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், குடும்பம், பிள்ளைங்க, எல்லா விஷயத்திலும் நான் முழுமையோடு கூட இருக்கணும். அதனாலதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் எல்லோரும் சம்பூர்ணம் உடையவர்களாக இருக்கிறோம். அப்ப இதை குறித்து நமக்கு தெரியணும் பாருங்க. ஏன்னா நமக்குள்ள எந்த ஏரியால அறியாமை அதிகமா இருக்குதோ அந்த ஏரியால தான் அதிகமா நம்ம பேச வேண்டியதா இருக்குது. அப்ப இந்த உடன்படிக்கை நிறைவேற்ற நீங்கள் விரும்பும்போது ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னா என்ன அர்த்தம்? என் உடன்படிக்கை ராத்திரி பகலா நீ தூங்கிட்டு இருக்கும் போது கூட தேவ தூதர்கள் இருந்து தேவனுடைய அத்தனை சேனைகளும் இறங்கி இந்த உடன்படிக்கையை உனக்குள்ள உறுதிப்படுத்துறதுக்காக அது வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. இந்த சத்தத்தை நீங்க கேட்குறீங்கன்னாக்க இன்னைக்கு யாரோ சொல்லி நீங்க இந்த இடத்துல வரல. இந்த உடன்படிக்கையின் சத்தத்தை கேட்கறதுக்காகவே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து கேட்க வைக்கிறார். ஏன்னா கேட்டா தான் உள்ளுக்குள்ள யோசிக்க முடியும், விசுவாசிக்க முடியும். உங்களை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு பரலோகம் பின்னால இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. இதுதான் தரித்திரத்தை தொலைக்கிறதுக்கான வழி. அதனாலதான் ஆபிரகாம் தெளிவா இருந்து சொன்னார் பாருங்க, வானத்தை பூமி உடைய உன்னதமான தேவனுக்கு நேராய் என் கரங்களை நான் உயர்த்துகிறேன். ஒரு ராஜா வந்து நிற்கிறான். ராஜா முன்னால வந்து கொட்டினது கொஞ்சமாவா இருக்கும்? வெள்ளியும் பொண்ணும் அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் முன்னால கொட்டி கிடக்கும் போது, ஆபிரகாமே இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, எனக்கு பெரிய உதவி செஞ்ச, எடுத்துக்க, என் ஆட்களை மாத்திரம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது என்ன அழகா அந்த உடன்படிக்கை குறிச்ச அறிவு உள்ள வரும்பொழுது வந்துடும். ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவனாக்கினா என்று சொல்லாதபடிக்கு என்ன ஒரு அந்த உத்தம இருதயம் பாருங்க.
எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ என்னை ஐஸ்வர்யவனாக்கினாய் என்று சொல்லாதபடிக்கு. அதனால தான் சில நன்மைகள் செய்கிறவங்களுக்கு கூட, நமக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு கூட சில தகுதி வேணும், சரியா இருக்குதான் கண்டுபிடிக்கணும். நீ சொல்லாதபடிக்கு வானத்தை பூமி உடைய உன்னதமான தேவனுக்கு நேராய் என் கரங்களை நான் உயர்த்துகிறேன். அதான் உத்தம இருதயம். அப்ப பணம் அப்படின்னா உலகத்திலிருந்து வர்றதில்ல, தேவனிடத்திலிருந்து வர்றது. அது உடன்படிக்கையிலிருந்து வர்றது. கர்த்தர் நம்மோடு கூட ஒரு ஐஸ்வர்ய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்ல 17:1, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த இதுக்கு தான் அர்த்தம் சொல்றாங்க. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்ற இந்த இடத்துல பேர் தான் எல் ஷடாயின்னு பேசப்படுது. எல் ஷடாய் அப்படின்னா போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர். இது தேவனுடைய நாமம். அவருடைய பேரே அப்படித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளே அப்படித்தான். அவர் பேரும் ஆளும் வேற வேற இல்ல. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்களோ ஆளே அப்படித்தான். அவருடைய தன்மையே அப்படித்தான். தன்னுடைய சிருஷ்டிப்பில் இருந்து இந்த பூமியில் அவர் கிரியை செய்த எல்லா காரியங்களிலும் அவர் போதுமானதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை செய்து செய்து அவருடைய நாமம் அப்படி இருக்கிறத இந்த பூமிக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவருடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு? ஏதோ நடத்துறாரு இல்லையா, எப்படிங்க இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம், அப்படி போகுது. ஆண்டவர் நடத்துறார். ஏதோ நடத்துகிறவர் அல்ல, போதுமானதற்கும் மிகவும் அதிகமாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருந்து மிச்சம் இருக்கிறதுனால அநேகருக்கு நீங்க நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கை வாழணும். அதுக்கு பேர் தான் எல்ஷடாய். எல்ஷடாய் எல்ஷடாய்னு வாயில சொல்றது இல்ல, எல்ஷடாய்னு உங்க வாழ்க்கையில காண்பிக்கிறது. என் தேவன் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார். எப்படி? என் வாழ்க்கைக்கு போதுமானதற்கு இருக்குது, இருக்கிறதுனால மற்றவர்களுக்கும் என்னால கொடுக்கவும் முடியுது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்யவும் முடியுது. தாவீது காண்பித்தார் இல்லையா? ஆடுகளுக்கு பின்பாக தெரிந்து கொண்டிருந்த என்ன ஆண்டவர் ராஜாவாக்கி இஸ்ரவேலுக்கு மொத்த தேசத்திற்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்கு சவதரித்து வைத்திருக்கிறேன். மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் வாஞ்சையாய் தேவ ராஜ்யத்திற்கு. அப்ப ஏன் ஆண்டவர் அளவுக்கு அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா, தேவ ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படுவதற்கு அவசியம். என் செழிப்பு தேவ ராஜ்யத்துக்கு அவசியம். அதனால தான் பணம் பணம் அப்படின்னா பணம் ஆசை இல்லை, தேவனை குறித்ததான ஒரு ஆசை. இந்த உலகத்தில் அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய நன்மை சுவிசேஷம் கடந்து போகணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும். கர்த்தாவே அதற்கு என்னை பயன்படுத்தும். உங்களில் ஏழை தரித்திரன் ஒருவனும் இருக்கக்கூடாது. அப்ப நம்முடைய தேவன் செழிப்பின் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் செழிப்பின் தேவனாய் இருக்கிறார். அவர் பணக்கார தேவனாய் இருக்கிறார். அப்படி ராவா சொல்லி பழகணும். ஏன்னா காது செழிப்புன்னு கேட்டாலே கெட்ட வார்த்தை மாதிரியே கேட்டு கேட்டு பழகுது. ஐஸ்வர்ய தேவன் அப்படின்னா சரி பொதுவான ஒரு வார்த்தையாயிருது. பணக்கார தேவனாக இருக்கிறார். அவங்க ஏங்க அப்படி இருக்கிறாங்க? அவங்க சாமி ஏழை சாமி, அதனால அவங்களும் ஏழையா இருக்கிறாங்க. ஏன்? இயேசுவும் இந்த பூமியில வாழும் பொழுது அப்படி தருத்திரத்திலேயே வாழ்ந்துட்டார் இல்லையா? அப்ப அவரை நம்பி போனவங்களும் தருத்திரத்துல தானே மேன்மையா இருக்கணும். அதனால என்னாச்சு? மாத்துறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, யாராவது வாங்கி கொடுத்தா தான் ஐயா போட்டுக்கிடுவார். அவர் இருக்கிற வீடு என்னமோ ஒரு ஊருக்கு அவுட்டரில் ஒரு சின்ன ஒரு ஓலைக்குடிச்சில தான் வாழ்ந்து, ஆனால் ஐயா கடவுளுக்காக ரொம்ப சின்சியராக சுவிசேஷம்லாம் பண்ணுவார். ஒட்ட மாட்டேங்குது. இருக்கலாம், ஒருவேளை நமக்கு முன்னால் இருந்தவங்க அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அது தேவ சித்தமா? முதல்ல அங்கிருந்து பார்க்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே தேவ சித்தம் தேவ சித்தம் சொல்லிட்டு எல்லாத்தையும் இறுக்கி பிடிக்கிறது இல்லை. கர்த்தருடைய எண்ணங்கள் எங்கே வெளிப்பட்டு இருக்கிறது? அவர் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் சொல்றார், எனக்கு முன்பாக உத்தமனாய் நட. என்ன எதுல எந்த விஷயத்தில் உத்தமனாய் இருக்கிறது? கர்த்தாவே நீர் போதுமானதற்கு மிகவும் அதிகமானவராய் இருக்கிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருந்தா என்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்து. என்னை வெட்கப்படுத்துற மாதிரி நடந்துடாத, என்னை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துடாத. அதனாலதான் ஒவ்வொரு விசுவாசியும் செழிப்பாய் இருந்தே ஆகணும். உங்க செழிப்பு உங்களுடைய ஃபீலிங்காக இல்ல, ஒரு தெய்வத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க புறப்பட்டு வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல, நீங்க சர்ச்சுக்கு தான் போறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல, இயேசுதான் உங்களுக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியுதுல்ல. அதனாலதான் ரொம்ப பொறுப்பு இருக்குது. எதனால? இந்த தெய்வத்தை வெளிப்படுத்தி ஆகணும். பண விஷயத்திலையும் நீங்க கிறிஸ்தவங்க தான், சிறுபான்மையினர் இல்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் தர்றோம்.
எப்படியாவது அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கி ஆகணும். ஏன் மாசம் மாசம் எனக்கு சிறுபான்மையினருக்கு வர்ற உதவி எனக்கு வரும். எண்ணங்கள்ல முடமாக கூடாது. ஒருவேளை இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுக்குறது நம்ம வாங்கிட்டு இருக்கலாம். ஆனா யோசேப்பு அவன் தன் களஞ்சியத்தை திறந்து தேசத்தை ஆசீர்வதித்தான். வாங்கிட்டு இருக்கும் போதே இப்படி கொடுக்கக்கூடிய ஆட்களாய் கர்த்தாவே என்னை மாற்றும். 1000 ரூபாய் வாங்குறது குறை இல்லை. ஆனா அந்த 1000 ரூபாவிலே நம்பி நம்பி வாழ்றது பெரிய முடத்தனம். தேசங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய ஆட்கள் நாம. தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். அந்த எண்ணத்துக்குள்ள உள்ள வந்துடணும். ஆண்டவர் என்னோடு கூட நீர் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர், ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து சொல்லி இருக்கிறீர், என்னை திரளாய் பெருக பண்ணுவேன். என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் எல்ஷடாய், எனக்கு குறைவின்றதே தெரியாதுப்பா. எதை செஞ்சாலுமே போதுமானதற்கு மிகவும் அதிகமாகவே செய்யறதுனால என் பேர் எல்ஷடாயாவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்க ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. சிருஷ்டிப்பில் பார்த்தீங்கன்னா இவர் தன்னை எல்ஷடாயாவே காட்டுறாரு. அதனால தான் அவருடைய சாயல் சொல்லும் போது அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் உங்களால் குறைச்சல்ல வாழ முடியாது. அதனால தான் வீட்டில் நெருக்கம், அதனால தான் வீட்டில் துன்பம், வீட்டில் ஏன் சண்டையும் சச்சரவும், குறைச்சல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நீங்க குறைச்சல்ல நீங்க அப்படி உண்டாக்கப்படலை, அப்படி உங்களை ஆண்டவர் ப்ரோக்ராம் பண்ணல. குறைவான ஒரு இடத்துல வாழ்றதுக்கும் திருப்தியான ஒரு இடத்துல வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. குறைச்சல் இருக்கும்போது உங்களை அறியாமலே உள்ளுக்குள்ள உதறுது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்னா நீங்க அப்படி உண்டாக்கப்படலை, அப்படி ஒரு இடத்துல வாழும்படி ஆண்டவர் உங்களை வைக்கல. அப்ப அங்க இருந்து உள்ள உதறதான் அவ்வளவு பெரிய போராட்டமும் பிரச்சனையும் சண்டையும் சச்சரமும். கடன்ல நீங்க இருந்து பாருங்க, கடன் உங்களுக்கு நிம்மதியை தராது, சமாதானத்தை தராது. கடன் கூட ஆண்டவர் என்னை நடத்துறார். ஒரு பொழுது இது தேவனுடைய சத்தியமே கிடையாது. கடன் இல்லாத வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புறாரு. அதனாலதான் கடன் பட்டாலே உள்ள பாத்தீங்கன்னா அப்படி தூங்கினா தூக்கம் வராது, சாப்பிட்றதுக்கு மனசு வராது, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, வெக்கம் உள்ள வந்துடும். வெளியில வரணும், அதான் தேவனுடைய சித்தம். ஏன்னா நீங்க தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. அவருடைய சாயல் என்ன? அவர் எல்ஷடாய். அந்த சாயலின்படி நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால உங்க வாழ்க்கைக்கு போதுமானதற்கு மிகவும் அதிகமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இந்த எல்ஷடாய சிருஷ்டிப்புல பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? மனுஷன் மண்ணில் இருந்து உண்டாக்கப்பட்டான், அவன் வெறும் மண்ணு தானாங்க, அதனால இருக்கிறத வச்சுட்டு அவன் இப்படி வாழ பழகிடுவான். ஆனா அவன் மண்ணில் இருந்து தான் அவனுடைய சரீரத்தை உண்டாக்கினார். ஆனா அந்த மனுஷனை எப்படி அவர் வச்சார் தெரியுமா? பொண்ணு மேல நடக்க வச்சார் தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், பொண்ணு அப்படின்னா பரலோகத்தில் போய் தான் அந்த பொண்ணையே பார்க்க போறோம் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் முதல் மனிதனை உண்டாக்கிட்டு அவனை நடக்க விட்ட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில பொன்னை முளைக்க பண்ணினார். பொன் விளைந்தது. பொண்ணு விளையிற பூமி, பொண்ணு விளையிற பூமின்னா என்ன சொல்ல வர்றோம்னா, நிறைய இங்கே அறுவடை வர்றது இதுதான் நமக்கு தெரியுது. ஆனால் லிட்டரலா ஏதேன் தோட்டத்துக்குள்ள பொன் விளைந்தது. அப்ப மனுஷன் நடந்தது, அந்த மண்ணான மனுஷன் நடந்த இடமே எது? பொண்ணுக்கு மேலதான் அவன் நடந்திருக்கிறான். அந்த எல்ஷடாயினுடைய அந்த சுபாவம் சிருஷ்டிப்பிலேயே அது வெளிப்படுது பாருங்க. அப்ப ஏதோ ஒரு தேவையை சந்திக்கிறவர் மாத்திரம் உங்கள் தேவன் அல்ல. உங்கள் தேவையும் சந்திக்கப்பட்டு உங்களால் அநேக குடும்பங்களை வாழ வைக்கும்படியாகவே. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறார். உங்கள் தேவைகளின் அடிப்படையில் தேவன் உங்கள் தேவையை சந்திக்கிறவர் அல்ல. ஒரு 100 ரூபாய் தேவைன்னா 100 ரூபாயை கொடுத்து உங்க தேவையை சந்திக்கிறவர் அல்லவா, அது எவ்வளவு கொடுத்தா தனக்கு மகிமை என்று பார்க்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போறோம், சில இடங்களுக்கெல்லாம் போறோம்னா நமக்கு எது மரியாதையா இருக்கும் செய்யும் போது, ஏன்னா ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த அரக்கர் நோட்டை எடுத்து வச்சு பார்த்து செய்யறதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆயிரணும். ஏன் 20-30 வருஷத்துக்கு முன்னால 51 ரூபா செஞ்சிருப்பாரு. இன்னைக்கு 2025 போய் எவ்வளவு செஞ்சிருக்கிறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 51 21 ஏதோ ஒன்று இருக்கும். இன்னைக்கு போய் அதை செஞ்சா அது உங்களுக்கு மரியாதையான்னு பார்க்கணும். செஞ்சுட்டு வந்துடலாம், நம்மளும் சொல்லிடலாம், நீ அப்பா அவ்வளோதானே செஞ்ச, அதனால கூட 1 ரூபா வச்சுட்டேன்னு சொல்லி
சந்தோஷமா சொல்லிட்டோம். முதல்ல அந்த தரித்திர புத்தியிலிருந்து விடுதலை ஆயிரணும். எனக்கு தெரிய ஓகே, இது மறந்து போய் ஏதோ குறைச்சி செய்யாம இருக்கிறதுக்கு வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஐயோ நமக்கு செஞ்சதை விட நம்ம குறைச்சி செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஆனா கூட செஞ்சிடக்கூடாது, அதனால நான் எழுதி வச்சுதான் செய்வேன்றது அந்த தரித்திர புத்தியிலிருந்து விடுதலை ஆகணும். எல் ஷடாய், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், இதுதான் தேவன், இவ்வளவுதான், நான் இப்படித்தான் இருப்பேன். கொஞ்சமாவது உங்கள்ட்ட இருந்து அது வெளியில வரட்டும். என தேவன் உங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் அவர் சந்திக்கிறவர் அல்ல, தம்முடைய மகிமை. உங்களுக்கு உதவி செஞ்சா அவருக்கு எவ்வளவு மகிமையா ஒரு தான் பார்க்கிறாரே ஒழிய உங்க தேவை சந்திக்கப்படுமா உங்களுக்கு போதுமான்னு பார்த்து உங்களுக்கு செய்கிறவர் அல்ல. அதனாலதான் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா மனுஷனுடைய மனநிலை என்ன ஆயிடுச்சு? நம்ம மண்ணானவங்க, நம்ம என்னத்தங்க கொண்டு வந்தோம், என்னத்தங்க கொண்டு போக போறோம்? ஒன்னையும் கொண்டு போக முடியாது, ஒரு ரூபாயை கூட நீங்க இங்க இருந்து கொண்டு போக முடியாது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது இங்க நிறைய வச்சுட்டு போகணுமா. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நிறைய வச்சுட்டு போவீங்களாம், தெரியணும். ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுது, நிறைய வச்சுட்டு போகணும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைத்து போகிறான். எங்க தாத்தா இருந்தாருங்க, அப்படியே போய் சேர்ந்துட்டாருங்க, ஒன்றும் இல்லைங்க. எங்க அப்பா எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. நாங்க தாங்க உட்காந்து கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கைய. சாபம், பிள்ளை கூட மதிக்காது. எதுக்குத்தான் வேதம் அவசியம். இதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் கடைசி நாள், உங்களுடைய நாள் கடைசி நாள் இல்லை, உங்க மருமக்கமா இருக்க பேர பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இன்னென்ன இருக்கு, இன்னென்ன இது என்ன, வடக்க இவ்வளவு, கிழக்க இவ்வளவு, தெற்க இவ்வளவு, உனக்கு பண்ண வீடு இவ்வளவு, உனக்கு அது இவ்வளவு, இது இவ்வளவுலாம் சொல்லிட்டு போகும்போது ஓகே எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த தேவனை துதித்து ஆராதித்து உங்க வாழ்நாள் முழுசு இந்த தேவனை சேவிக்க கடவீர்கள்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு அட்லீஸ்ட் பாருங்க, இதெல்லாம் பாருங்க. நீங்க ரொம்ப பெருசா சொல்றீங்க, இதெல்லாம் நாங்க எப்படி செய்ய முடியும்? அதனாலதான் ஆண்டவர் உங்களை ஜெயிச்ச சொல்லல, தன் பலனை தர்றாரு, தன்னுடைய உடன்படிக்கை தர்ற. இந்த சத்தத்தை மட்டும் கேட்டு விசுவாச்சா போதும். கர்த்தாவே நீ சொன்ன வார்த்தையின்படி நான் இருக்கணும் ஆண்டவர். என்னுடைய கடைசி நாட்கள் என் பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்துட்டு கர்த்தர் நல்லவர்ங்கிறவரை காண்பித்துட்டு போகணும். என் தாத்தா ஏசு சாமியை கும்பிட்டாரா, எங்க அப்பா கும்பிட்டாங்களா, ஒன்றும் இல்லை. இவரை கும்பிட்டு நான் என்ன செய்யறது? எத்தனை பிள்ளைங்க பண விஷயத்தில் நீங்க நன்றாயிருப்பதை தேவன் விரும்புகிறார். நிறைய விட்டுட்டு போகணும்னு சொல்லுது. ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலன்னு சொல்லி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக இல்லை. ஒன்றும் கொண்டு போக வேணாம், ஆனால் நிறைய விட்டுட்டு போகணும். சேருங்க, சகோதரிங்க, சேர்த்து வச்சு தான் கொண்டு போகணும். எல்ஷடாய், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எல்ஷடாய். நீங்க பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குறார். தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. ஆச்சரியமா இருக்கு. ஆனா எத்தனை பேர் இருந்தாங்க? லிட்டர் கணக்கில் தண்ணி கொடுக்கல, 2 பேருக்கு தானே. ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தம்பி, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது பார்த்து. உன் மனைவி ரொம்ப குளிக்கிறா, இப்படியே அவர் கடுகடுன்னு கூட கொஞ்சம் அந்த தண்ணி சத்தம் கேட்டுருச்சுன்னு இன்னைக்கு சில ஹவுஸ் ஓனர்களுக்கெல்லாம், இவங்க கீழே இருப்பாங்க, மேலே டெனண்ட் இருப்பாங்க, கொஞ்சம் சத்தம் தண்ணி சத்தம் அதிகமாக வந்துருச்சுன்னா என்ன தண்ணி அதிகமாக புழங்குற மாதிரி இருக்குது. அந்த தருத்திரத்தில் ஏசு இல்லை. அதான் சொல்லி வை, உன் மனைவி ரொம்ப குளிச்சுட்டு இருக்கிறா. ஒரு நதி, 4 ஆறு. என்ன பெரிய இது! தேவத்தினுடைய இருதயத்தை பார்க்கணுங்க, வசனமா பார்க்க கூடாது. என் தேவன் எவ்வளவு பெரிய எல்ஷடாயா இருந்திருக்கிறார். 2 பேர், நல்லா தெரியும் அவருக்கு. 2 பேர் தான் இல்லைங்க. நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்துனா அப்ப நீங்களாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 4 ஆறு வந்திருக்கணும். 2 பேருக்குமே அது தேவை. இல்லாண்டவரை இவ்வளவு தேவை, எனக்கு தேவை. ஏன்னா நீ என் பிள்ளை, என் இருதயம், நான் எல்ஷடாய்ங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும், உனக்கு தெரியணும். அதனால நான் எதை செய்தாலும் நான் அப்படித்தான் செய்கிறேன். கை சுருங்காது. எல்ஷடாய்.
4 ஆறுகளை ஓட பண்ணவர். ஸோ அப்படிப்பட்ட அந்த தோட்டத்தில் 15வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். இப்போ வேலையை கொடுக்குறாரு. வேலை இன்பத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஏதேனிலிருந்து வேலை செய்ய பழகணும். ஏதேன் அப்படின்னா இன்பம்னு அர்த்தம். அங்கே துன்பம் இல்லை. ஏதோ பஞ்சம் பிழைக்கிறதுக்காகவும் வயிற்று பிழப்புக்காக வேலை அப்படிங்கிறது மனிதன் பாவத்துக்கு அப்புறம் மாறி போனது. ஆகையினால தான் இன்னைக்கு தேவன் அதை இன்பமா மாத்துறதுக்கு உடன்படிக்கை பண்றாரு. நீ கையிட்டு செய்யற எல்லா காரியங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். என்ன அர்த்தம்? கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாம சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியும். வேதனை உள்ள ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. மனைவியோடு நேரம் செலவு பண்ண முடியல, குடும்பத்தோடு நேரம் செலவு செய்ய முடியல, உடம்புனுடைய அந்த சரீரத்தை கெடுத்து ராப்பகலா நான் ஓடுறேன்னு சொல்லி உழைச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா உட்கார வேண்டிய நேரத்தில் வியாதியில் படுத்து, செல்வம் இருக்குது அனுபவிக்கிறதுக்கு சுகம் இல்லை, அநேகருக்கு தீமை செஞ்சு கடைசி நாட்கள் எப்படி ஆயிருது? கண்ணீரும் கம்பளையுமா மாறிடுது. வேதனை உள்ள ஐஸ்வர்யம் இல்லை, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனை கூட்டாத. நீங்கள் எதையும் இழந்திருக்க மாட்டீங்க. இந்த உடன்படிக்கையின் ஐஸ்வர்யத்தை நீங்க சம்பாதிச்சு பாருங்க. இந்த உடன்படிக்கை நம்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில துளிய கூட நீங்க இழந்திருக்க மாட்டீங்க. கடைசியில் ஒன்னே ஒன்று சொல்லலாம், கர்த்தாவே இது யாவும் உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபையினாலே நான் எல்லாவற்றையும் நான் சம்பாதித்திருக்கிறேன். நான் ஒன்றும் பிரயாசப்படலை ஆண்டவரே, எந்த கஷ்டமும் எனக்கு இல்லை. அதாங்க ஆசீர்வாதம். அப்ப வேலை இன்பத்துக்காக கொடுத்தார். இப்படி இன்பத்தை தொலைத்து கட்டும்படி தான் சாபம் முள்ளையும் குறுக்கையும் கொண்டு வந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வேலை கடினமாக மாறிடுச்சு. 1000 ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள படாத பாடுபடுற மாதிரி ஆயிடுச்சு. யாரை ஏமாத்தலாம், யார்கிட்ட பொய் சொல்லலாம், யாரை திருடலாம், யாருக்கு துரோகம் பண்ணலான்ற அளவுக்கு மாறிடுது. அப்ப அவன் சாப்பிட்டு மிச்சம் போட்டான் பாருங்க. 16வது வசனம், தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம்னா, சகல அப்படின்னா எல்லா கனி விருட்சங்களும் உள்ள இருந்திருக்குது. அப்ப 2 பேருக்கு ஏன் அவ்வளவு? அதான் எல்ஷடாய். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிடும் போது மிச்சம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த நாட்களில் தேவன் எல்ஷடாயாய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படித்தான் மிச்சம் போட வச்சிருக்கிறார். இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இன்னைக்கு வீட்டில் மதியம் என்ன சாப்பாடுப்பா அப்படின்னா சோறு குழம்புன்னான்னு சொல்லி பாருங்களேன். அடுத்து என்ன கேட்பாங்க? தொட்டுக்க. அதுக்கு பேர் என்னாச்சு தெரியுமா? தொட்டுக்க. எது? அந்த நான்வெஜ், அந்த கறியை. அதுக்கு பேரே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தொட்டுக்க என்ன வச்சிருக்கிறீங்க? ஏன் அப்படி குறைஞ்சு எல்ஷடாய் தேவனை தெரியல. அது தெரியாதனால இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு தொட்டுக்க என்ன இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. கும்பா நிறைய பார்த்தீங்கன்னா சோறு அள்ளி வச்சுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இதை தொட்டுக்கிட்டும் அல்லது பார்த்துக்கிட்டுமே சாப்பிட்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையாக மாறி போச்சு. அதனால தான் பிள்ளைகளுக்கு தருத்திரத்தை சொல்லி கொடுத்தாச்சு. தோசையம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, சரி, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. ஆனால் இப்போ பாப்பாவுக்கு 1 தான் சாப்பிட்ருக்கு. இப்போ பசிக்குது. தின்ன பாப்பாவுக்கு தின்ன ஆசையாக இருக்கு. திருப்பி கேட்டா என்ன வந்துருச்சு? தரித்திரத்தினுடைய உச்சம் இல்லையா? ரைம்ஸ்லேயே வந்துருச்சு. ஆனால் பாப்பா பாடும் போது ரொம்ப அழகா இருக்குது இல்லையா? ஆனால் எண்ணத்துக்குள்ள என்னமோ ஒன்று பண்றோம். தோசையம்மா தோசை இல்லை, திருப்பி கேட்டா ஏன் பூசையா? பாப்பா மனசுக்குள்ள விதைக்கிறோம். கேட்டாத ஒண்ணுதான், அதுக்கு மேல இங்க ஒண்ணும் கிடையாது. என்ன ஒரு அப்பா, தரித்திரம் மாறணும். நம்ம பிள்ளைங்க வேற ஒரு காரியமா மாறணும். தின்னு மிச்சம் போடு அப்படின்றாரு. சகல விருட்சத்தின் கனிகளை நீ புசிப்பாய், சகல விருட்சத்தின் கனியை நீ புசிப்பாய். பிள்ளைங்களை விடுதலை ஆக்கணும் தேவனுடைய வார்த்தையினால. சின்ன வயசுலேயே இந்த தரித்திரத்தை உள்ள வைக்க கூடாது. கர்த்தர் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா வாழ்ந்த இடத்துலையே வெறும் சாப்பாட்டை மாத்திரமல்ல, பொண்ணு குறிச்சும் பேசுறாரு.
வாசிங்க 12வது வசனம். அந்த தேசத்தின் பொன் நல்லது. எல்லாரும் சொல்லுங்க. பொன் 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 நல்லது சொல்லுங்க. நீங்க தான் பொண்ணு சொன்னீங்க, நான் நல்லது தான் சொன்னேன், நான் அதனால தப்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. பொன் நல்லது, தேவன் கொடுத்தது. இது இங்க இருக்கிற ஹால்மார்க் முத்திரை போட்டது இல்லை, தேவனுடைய முத்திரை போட்டது. சுத்த பொன், கடவுளுடைய. அவர் பார்த்து சொன்னாராம், நல்ல பொண்ணு இந்த பூமியில வச்சிருக்கிறேன். அப்ப நீங்க உட்கார்ந்துருக்கிறது எதுக்கு மேல உட்கார்ந்துருக்கிறீங்க? எங்க? கீழே தோண்டி பார்த்தீங்கன்னா பொண்ணு இருக்கு. பூமி எங்க இருக்கு? பூமிக்கு அடியில தானே பொண்ணு இருக்குது. அப்ப நீங்க நடக்கிறது என்ன? பாவத்தினால அந்த டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. மேல கொஞ்சம் மண்ணும் துகள்களும் வந்து மூடிடுச்சு, எட்டி பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஆனா வார்த்தையில பார்த்தா தெரியுது. எல்ஷடாய் தேவனுங்க நடக்கிற இடத்துல அவர் மாத்திரம் தங்கத்தில் நடக்கலையா, நம்மளையும் அப்படித்தான் நடக்க வச்சாரு. எப்படி இப்படி ஆனது? மனிதனுடைய பாவத்தினால. இதை தொலைச்சு கட்டுறதுக்கு இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அட்லீஸ்ட் உங்க குடும்பத்தில், உங்க வீட்டிலையாவது இந்த எல்ஷடாயை நீங்க அனுபவிக்கும் போது இந்த உலகம் தெரிந்து கொள்ளும். இந்த தெய்வத்தை வெளிப்படுத்துங்க, எல்ஷடாய். அப்ப இந்த உலகத்துல பூமியில எதுக்கு பொண்ணை வச்சாரு? யாருக்காக? அவர் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டா, தொட்டுறாத, கம்ப வச்சு அடிச்சிருவேன் என்ன பார்த்துட்டு இருப்பாரு? உனக்காக தான் வச்சிருக்கிறேன்றாரு. பூமியில் இருக்கிற எல்லாமே மனிதனுக்காக தானே. பொண்ணை தொடக்கூடாதுன்னா அப்ப நீங்க அரிசியும் தொடக்கூடாது. பொண்ணை தொடக்கூடாதுன்னா எந்த நான்வெஜ்ஜையும் தொடக்கூடாது. ஏன்? அதுவும் பூமியில இருந்தா வந்திருக்குது. பொண்ணுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்க? நகையை போட்டா என்னமோ பண்ணுது. அப்ப கத்திரிக்காய் தின்னாவும் ஏதோ ஒண்ணு பண்ணணுமே. நம்மளே வஞ்சிக்கிறோம் இல்லையா? பூமியில வைக்கப்பட்டது கத்திரிக்காய்க்கு என்ன வேல்யூ, அதுதான் பொண்ணுக்கும் வேல்யூ. அதனாலதான் அதை கீழே வச்சாரு. ஏறி நட, நீ அதை பார்க்கல மேலானவன். உட்காந்து அப்படியே தொண்ணாந்துகிட்டு இருக்காத. அவங்க கழுத்துல இப்படி மின்னுது, இவங்க கையில இவ்வளவு மின்னுதுன்னு சொல்லி. இந்த தேவனுக்கு, இந்த எல்ஷடாய் தேவனுடைய தகப்பனா இருக்கும்போது உன் கழுத்து காதெல்லாம் மின்ன ஆரம்பிச்சிடும். எல்ஷடாய். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற தேவன் போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாயிருக்கிறார். எனக்கு மிகவும் அதிகமான தேவனாயிருக்கிறார். சத்தியத்தை நீங்க கேட்டு உள்ளுக்குள்ள இறக்கும் போது ஒரு அற்புதம் ஒன்று நடக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையில சத்துருடைய எல்லா தரித்திர கட்டுகள்லாம் விலக ஆரம்பிக்கும். தெய்வம் மகா பெரியவர். வேதத்தை பார்த்தா இந்த ஐஸ்வர்யத்தின் தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறது தெரிய வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிருஷ்டிப்புல மாத்திரமல்ல, பாவம் பண்ணதுக்கு அப்புறம் பாவத்தில் விழுந்து போச்சுன்னா அப்ப எல்லாமே மாறி இருக்கணும் இல்லையா? தெய்வம் இடைப்படுகிற எல்லா இடத்திலும் அவர் தன்னை ஐஸ்வர்யவானாகத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பனராக வெளிப்பட்டிருக்கிறார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டேன். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. ஒரு நன்மையும் அவங்களால் அனுபவிக்க முடியாது. பார்வோனுடைய மிக கொடூரமான ஒரு அடிமைத்தனம், அதிலிருந்து வெளியில கொண்டு வரும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த ஜனங்களுக்காக கடவுள் பார்த்து வைத்திருக்கிற காரியத்தை இங்க பேசுறாரு. அவன் அடிமைத்தனத்தில் இருக்கும் போதே கடவுள் வேற ஒரு காரியத்தை இங்க பார்த்துக்கிறாரு. பாலும் தேனும் இருக்கிறது இல்ல, ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரம். சிங்காரம்னா என்னங்க அர்த்தம்? சிங்காரம் அலங்காரம், என்ன ஆடம்பரமான. இதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்குதா? போட்டிருக்குது. கடவுள் தான் சொல்லியிருக்காரா? கடவுள் தான் சொல்லியிருக்கிறார். உங்கள் இந்த உலகத்துல நீங்க நினைக்கிறீங்கல்ல அது ஆடம்பரம் இது ஆடம்பரம்னு, ஆடம்பரமான ஆட்கள்லாம் பரலோகத்துக்குலாம் போக முடியாது. அப்படின்னா முதல்ல வெளியில வர்றது யாராத்தான் இருக்கணும்? இயேசுதான் வெளியில வரணும். ஆடம்பரமா இருக்கிறாரு. பாவம் இல்லையா? அவர் அது ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவர் பரிசுத்தம் அதுல எல்லாம் குலையிறது இல்லை. ஆடம்பரமா இருக்கிறது, அழகா இருக்கிறது, இதெல்லாம் கெட்ட வார்த்தையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது பாலும் தேனும் ஓடுகிறதும். ஆனா ஆட்கள் எப்படி? எகிப்துல அடிமைத்தனத்தில் இருக்கிறவனை குறித்து இவர் எல்ஷடாய்ங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு மாற்றமே இல்லை பாருங்க. என்னை விடுதலையாக்கி ஏதோ ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒண்ணு ஒரு குடிசை விட்ட கட்டி கொடுத்துட்டாலே போதும் இல்லையா? வாழ்நாள் முடிஞ்சு ஜோத்திரம் சொல்லிட்டே இருப்பானே. இவனை வச்சு இவனுடைய தேவையை சந்திக்கவே இல்லை. தான் யாருங்கிற அந்த எல்ஷடாய் போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவன்.
பாலும் தேனும் நிறைய தேசங்களில் ஓடிச்சான். அதுலேயும் பெஸ்டானது எதுன்னு கண்டுபிடிச்சாராம். அப்போ உங்க வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரும் வாழ்ற நல்ல வாழ்க்கை வாழ்றது இல்லை, எல்லாரும் வாழ்ற நல்ல வாழ்க்கையிலையும் சிறப்பான ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் வார்த்தை, சத்தியம், இதெல்லாம் தேவனுடைய இருதயம் உங்களை குறிச்சு. அப்ப இன்னைக்கு நீங்க ஆண்டவரே நாங்க முந்திக்கு நாங்க இப்ப பரவாயில்ல, பத்தாது, உன் ஃபீலிங்காக வாழ பழகாத, எனக்காக வாழ பழகுனா இங்க வா. பாலும் தேனும் ஓடுகிறோம் தேசத்திலும் சிங்காரமான தேசம் இது, இருக்கிறதுலே பெஸ்டானது இது. தெய்வத்திட்ட போனீங்கன்னா நீங்க இப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த தெய்வத்தை பாருங்க, எல்ஷடாய். எகிப்துல அடிமைத்தனத்தில் இருக்கும் போது யுத்தம் செஞ்சிருக்கிறார். உள்ளம் நன்றியினால் நிரம்பணும் பாருங்க. எப்படி இருந்தான்னு மோட்சத்துக்கு போனா சரி, எங்களை மோட்சத்துக்கு போறதுக்கு மாத்திரம் எங்களை ஆயத்த பண்ணி மாத்திரம் விட்டுருங்க. மோட்சத்துக்கு யாரும் யாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது, இயேசுவை தவிர. நாங்கள் ஆயத்தமாக்குறோன்றதெல்லாம் பொய்யான வார்த்தை. அதனால தான் உங்கள் விருப்பப்படிலாம் வாழ முடியாது. ஏன்னா நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். விளக்கரையும் கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறதுனால எப்படி இருந்தான்னு நான் இருந்துட்டுன்னா அப்படி நான் மோட்சத்துக்கு போயிடுறேன், போக முடியாது. அப்படிலாம் நீங்கள் இயேசுக்கு சொந்தமானவங்களும் அவர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் சொன்னார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, இப்படிப்பட்ட நினைவுகள் உடையவனாயிரு. ஏன்னா நான் உன்னை குறித்து இந்த நினைவுகளோடு கூட இருக்கிறேன். சோம்பேறித்தனமா இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு போக பார்க்காதேன்றாரு. கிரயத்து கொள்ளப்பட்டிருக்க என்னுடைய ஆவி, என் ஆத்மா, என்னுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய விருப்பங்களுக்கு நேராக சமிட் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு என் வார்த்தையை கீழ்ப்படுத்துகிறேன், உம்முடைய வார்த்தைக்கு என் மனதை கீழ்ப்படுத்துகிறேன். இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அந்த இடத்துல தான் கிருபை பெருகுது. இதான் தேவனுடைய வார்த்தை. என்னது? உங்க வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடணும், ஓடுறதுலையும் சிங்காரமா இருக்கணும். ஆமென். இங்க போகணும்னா, இவ்வளவு உயரத்துக்கு போகணும்னா இல்லைங்க, வேணாம், இது பெரிய முயற்சி. அதனால நான் இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு 3 வேளைக்கு சாப்பிட்டுட்டு அப்படி ஏதோ வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா போய் சேர்ந்துடலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அதுதான் சொல்றேன், நீங்கள் இயேசுனுடைய ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கீங்க. உங்க ஃபீலிங்காகலாம் நீங்க இந்த பூமியில வாழ முடியாது, வாழக்கூடாது. அது தெய்வத்துக்கு செய்யற துரோகம். அப்ப என்னதாங்க செய்யறது? இந்த பூமியில இருக்கிறதுக்குள்ள ஆண்டவர் உங்களை குறித்து என்னெல்லாம் நினைச்சிருக்கிறாரோ எல்லாவற்றையும் வாழ்ந்துட்டு, கர்த்தாவே என்னை சுகமாய் என்னை அனுப்பிவிடும், அப்படி போயிடணும். அப்ப எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி வாழ்றதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. அப்ப அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைங்களாக நம்ம இருக்கிறதுனால அவருடைய மானத்தை நம்ம காப்பாற்றணும். பெரிய பொறுப்பு இருக்குது. எந்த விஷயத்துல? பண விஷயத்துல கர்த்தருடைய மானத்தை காப்பாத்துங்க. நீங்க இப்படி இருக்கிறது, தேவன் அங்க அப்படியே தங்க ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கிறதும், அவர் பிள்ளை இங்க கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திரிகிறதும் பாருங்களேன். அப்பா ஒரு வாழ்க்கை வாழ்றாரு, பிள்ளை ஒரு வாழ்க்கை வாழுது. பார்க்குறவங்கள என்ன சொல்லுவான்? என்னது? நீங்களே இருந்து பாருங்களேன். உங்க பிள்ளைக்கு கிறிஸ்மஸுக்கு முதல்ல உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு உங்க பிள்ளைக்கு போன வருஷம் போட்ட ட்ரெஸ்ஸையே நீங்க போட்டு பாருங்களேன். உங்களுக்கு மனசு முதல்ல ஒவ்வுமா? அப்படி இல்லையே, நான் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் செக் பண்ணணும். உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டீங்களா? ஏன்னா ரட்சிக்கப்படாதவங்க கூட அதை செய்ய மாட்டான். உங்களுக்கே உங்களுடைய தரத்துக்கே நீங்க இவ்வளவு யோசிப்பீர்களானா, வானத்தையும் பூமி உண்டாக்கி இருக்கிற தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறீங்க அப்படின்னா, அவர் இங்க தங்க பட்டணத்துல இருந்துட்டு உங்களை இங்க குடிசைக்குள்ள உட்கார வைக்கிறாருன்னா, இந்த தெய்வத்தையே நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவருக்கா நம்ம 1000 ஸ்தோத்திர பலி அனுதினமும் செஞ்சுட்டு இருக்கிறோம். யோசிங்க, கொஞ்சம் உடைக்கப்படணும். கர்த்தாவே, உம்முடைய நினைவு என் நினைவாய் மாறட்டும், மாறட்டும். நீர் எல்ஷடாய், எல்லாவற்றையும் நீ சவதரித்து வைத்திருக்கிறீர். ஏன் என்னால் எடுக்க முடியல? என் மனசுல இருக்கிற தடைகள்லாம் உடையிட்ட மாட்டவரே. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காரியத்தை காட்டுறாரு. அவர் எல்ஷடாய் அப்படிங்கிறத நம்பு. நான் தான் எல்ஷடாய் அப்படிங்கிறத வாழ்க்கையில காண்பிக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு எனக்கு அவசியமா இருக்கிறது.
தரித்திரம் நிறைந்திருக்கிற, சாபம் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்துல நீ என்னை விசுவாசிக்கிறாய்ங்கிறதுக்கு உன்னை காண்பி. விசுவாசம் அப்படின்னா கிரியையில காண்பின்றாரு. எப்படி காண்பிக்கிறது? குறைச்சலையும் தரித்திரத்துல இருந்து வர்ற அந்த ஐஸ்வர்யத்துல இருந்து தசமம் காணிக்கையில கொண்டு போகும் பொழுது அங்க விஷயம் நீங்க கொண்டு வர்றத பேசல, அங்க எம்பசைஸ் பண்றது என்ன தெரியுமா? நீங்க ஒண்ணு செய்யறதுனால அவர் ஒண்ணு செய்யறாரு பாருங்க. வானத்தின் பலகணிகள், பலகணிகள்னா ஜன்னல் இல்ல, பலகணிகள் அப்படின்னா டேம் இருக்குல்ல, அந்த கரையில பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா நிரம்பி நிற்கும், இந்த கரை பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கும். இந்த டேமை திறந்து விடுறேன்றாரு. திறந்து விடும் பொழுது தரித்திரமும் கடனும் எல்லா தாழ்ச்சிகளும் குறைவு வறுமை எல்லாமே அந்த பகுதியில் அழிக்கப்படும்படியாகவே திறக்கப்படுகிறது. ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பக்கம் என் பக்கம் நிறைய இருக்குது, உனக்காகத்தான் வச்சிருக்கிறேன். டேம்ல நிறைச்சு வச்சது போல நிறைச்சு வச்சிருக்கேன் ஐஸ்வர்யத்தை. உன் பக்கமா திறந்து விடுறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடு. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த விஷயத்துல என்னை சோதித்து பாருன்றாரு. நம்ம என்ன நினைச்சிட்டோம்? தசம்பம் காணிக்கைனாக்க ஆண்டவரை காப்பாத்துறோம், ஊழியத்தை தாங்குறோம். ஊழியத்தை யாரும் தாங்க முடியாது. இது இயேசுனுடைய மனவாட்டி. உங்க மனைவிகளை பார்க்கலாம், அவருடைய மனைவி ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு. நீங்க பூ வாங்கி கொடுக்கறதுனாலையும் அல்வா வாங்கி கொடுக்கறதுனாலையும் இந்த அம்மா திருப்தி அடையாது, செத்து போயிடுவோம். ஏன்னா இந்த அம்மாவுடைய தேவை அவ்வளவு பெருசு. இந்த அம்மாவுடைய தேவையை யார் தான் சந்திக்கணும்? அந்த அம்மாவுடைய புருஷன் தான் சந்திக்கணும். யார் தான் அது? இயேசு. அதனால இந்த ஊழியத்தை தாங்குறேன்ற பேச்சே வரக்கூடாது. நிறைய பேர் அப்படி சொல்லி பழக்கிட்டாங்க, ஊழியத்தை தாங்குங்க ஊழியத்தை தாங்குங்கன்னு. உங்களையும் சேர்த்து இந்த உலகத்தையும் அவர் தான் தாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை போய் நம்ம தாங்க முடியாது, ட்ரை பண்ணாதீங்க. உலகமே தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே தாங்கி கொண்டிருக்கிறார். மனநிலை எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, போன வாரம் சொன்னது மாதிரி இயேசு படுத்து எடுக்கிறார் வியாதியில, இவங்க போய் எழுப்பி விடுறது போல. அவர் நல்லா இருக்கிறாரு, அவரை நீங்க தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை 10ல் 1 கொடுத்துட்டா ஆண்டவர் நல்லா வந்துடுவார். 10ல் 1 இல்லைங்க, 10ஐயும் கொடுத்தது அந்த தேவன் தான். அதனால அதுல இருந்து 1 எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமா நினைக்கணும். இந்த 10ஐயும், அதனால தான் தாவீதுக்கு அந்த உணர்வு வந்தது பாருங்க. 100ல் 10 கொடுக்கறதுன்றது தேவன் எதுக்கு சொல்றாருன்னா, உன் விசுவாசத்தை வெளிப்படுத்து. நான் உனக்காக டேமை வச்சிருக்கிறேங்கிறத நம்பினா அது செய். பண விஷயத்துல எப்படிப்பட்ட குறைவு தாழ்ச்சியில் இருந்தாலும் நம் வளரும்படி தேவனால் உண்டாக்கி இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் இது பாருங்க. மிதிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இப்போதான் தண்ணி கொஞ்சம் செழிப்பமாக போகுது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். மிந்திலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி மரம் வந்துச்சுன்னா இங்கே எங்கே எழுதி போட்டிருப்பாங்க, எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னா சடக்கு சடக்குன்னு கிடந்து அடிச்சுட்டு கிடப்பாங்க பார்த்துறீங்களா. வாரத்துக்கு ஒரு தடவை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடிவம்பை எடுத்து வச்சுட்டு அடிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு கப்பு தண்ணியை முதல்ல ஊற்றுவாங்க, ஊற்றிட்டு அடிக்கிறது. அப்போ அந்த ஊத்துறது தான் அந்த 10ல் 1. நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் அடித்து பாருங்க, வீடு ஃபுல்லாக நிரப்பிடலாம், உங்கள் பாத்திரமாண்டா ஃபுல்லாக நிரப்பிடலாம். இதை சொல்ல வந்தா இவன் என்ன நினச்சிட்டான், அந்த ஒரு கப்பு தண்ணி போயிருச்சுன்னா அப்போ எம்டியா இரு, பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சு நிரப்பிக்கிட்டு இருப்பான். இவன் மனசு ஃபுல்லாக அந்த ஒரு கப்பு தண்ணியில் தான் இருக்குது. ஊற்றிட்டு வராமல் போயிடுச்சுன்னா கேள்வி மேலே கேள்வி, அவிசுவாசம். இயேசுவின் நாமத்தில் விலகணும் பாருங்க. வார்த்தை, வானத்தை பூமி உண்டாக்கினவர் சொல்லி இருக்கிறார், எனக்கு அவர் எல்ஷடாயா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கடவுளால் அதை சிருஷ்டிப்பில் அவர் செஞ்சார். ஆனால் இன்னைக்கு செய்யணும்னா என்னுடைய ஒத்துழைப்பு அவருக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஆகையினால தான் தசம்பாங்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னா சபையை தாங்கிறதுக்காக இல்லை, உங்க வாழ்க்கையில மாற்றுவதற்காக. ஆகையினால தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள தசமம் மாதிரி வச்சிருந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தொடாத புசிக்காத. அப்ப அதை புசிக்க போது என்ன ஆச்சு, உலகமே சபிக்கப்பட்டது. அதுதான் அது. எல்லாவற்றையும் எடுத்து சாப்பிட்டுக்க, 9ஐயும் சாப்பிட்டு 90ஐயும் எடுத்துக்க. 10% அது எதுக்கு, நான் விசுவாசத்தினுடைய கிரியையாக இங்க வெளிப்படுத்துறேன். நான் உன் தேவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்த, நீ எனக்கு கீழே இருக்கிறேங்கிறத காண்பி இந்த உலகத்துக்கு. பண விஷயத்துல எவ்வளவு கடனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தரித்திரமான, எவ்வளவு தேவையா இருந்தாலும், கர்த்தாவே இது உமக்குரியது, எடுத்து வச்சு பழகி பாருங்களேன். இதுல சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களே அதுக்கும்
கடவுளாக இருந்துடுறாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைகளுக்கு, அதான் போன வாரமே சொன்ன, ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தர்மம், பிச்சை. அதை போய் நான் தெய்வத்தில், இந்த மனப்பான்மையில போய் நீங்க தெய்வத்திட்ட போகாதீங்க. அவர் கனப்படுத்தக்கூடிய தேவன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணி பாரு, நான் பண்ணுகிற கனம் எப்படிப்பட்டதுன்னு உன் வாழ்க்கையில தெரியும். அதனாலதான் பண விஷயத்துல கடவுளுக்கு உண்மையா இருக்கிறது. அதனாலதான் அது உங்களுடைய சாய்ஸ். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. கையில வரும் பொழுதே தெரியணும், கர்த்தாவே நீர் எல்ஷடாய், ஆண்டவரே இதை நான் செய்கிறதன் மூலமாக நீர் எனக்கு உம்மை வெளிப்படுத்துகிறீர். விசுவாசத்தின் கிரியை வெளிப்படுத்துற ஆண்டவரே, எல்ஷடாய், போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவன். நிச்சயம் ஆண்டவரே, என் தரித்திரம் ஒளிகிறது. அநேக சாட்சிகள் இருக்குது பாருங்க, பண விஷயத்துல தேவன் செய்த அற்புதங்கள். அப்ப அவர் தன்னை எப்படி காண்பித்திருக்கிறார்? சங்கீதம் 105:40. கேட்டார்கள், அவர் காடைகளை வர பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார், கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளியில் ஆராய் ஓடிற்று. ஆண்டவர் தன்னிடத்துல கேட்ட ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா, காடைகளை வர பண்ணினார், வானத்தின் அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார். சாப்பாடு, தண்ணி அவர் எப்படி கொடுத்துருக்கிறார் பாருங்க. காடையெல்லாம் சாப்பிட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்க மூக்கு முட்டுற அளவுக்கு சாப்பிட்டாங்களாம். தெய்வம் உங்கள் தேவைகள் சந்தித்து அப்படி இருக்கும். சும்மா 40 பேருக்கு இல்லைங்க, 30 லட்சம் ஜனங்களை 40 வருஷம் போஷிச்சிருக்கிறார். யாத்ராகமம் 16:13. சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்கள் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தின் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். 1 ஓமர் அப்படின்னா, ஓமர் அளவு அப்படின்னா அரைப்படி இருந்தது. பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ஜனங்கள். அப்போ எத்தனை படி? 15 லட்சம் படி ஒரு நாளைக்குங்க. எல்ஷடாய். நீங்கள் நினைக்கிறீங்களா, ஆண்டவரே நான் 2 பிள்ளையை பெற்றிருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறது? நான் 4 பிள்ளையை பெற்றிருக்கிறேன், ஆண்டவரே என்ன செய்ய போகிறேன்னு. 30 லட்சம் ஜனங்களை பழைய உடன்படிக்கையில் ஆபிரகாமின் சந்ததியை போஷித்த எல்ஷடாய் இன்னைக்கு இயேசுவினுடைய ரத்தத்தினால நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அரைப்படி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மிச்சம். அதுவும் அவனுடைய திருப்தி அடைகிற அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கன்ட்டு அளவு சொல்லும் பொழுது அது 1 ஓமர் அப்படின்னா அரைப்படி. 30 லட்சம் ஜனங்களுக்கு 15 லட்சம் படி அனுதினமும் போஷித்தார். இதை இவன் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. இது வானத்திலிருந்து இறங்கி வரணும். எத்தனை நாள்? 40 வருஷமும் இது இறங்கி வந்தது. இந்த தெய்வத்தை நம்பலாமா? அவர் தான் சொல்றாரு, அங்கே நான் அவ்வளவு செய்வேன், ஆனால் இன்னைக்கு நீ என் பிள்ளையா இருக்கிற, அதுக்கு தான் தசமம் காணிக்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த பிரமாணங்களை வைக்கும் பொழுது உலகத்தார் பார்த்தீங்கன்னா கையான்னு இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் அப்பாவை குறித்து உங்களுக்கு தெரியும்னா, அவர் என்ன சொன்னார், அதை செய்கிறது மகிமையாக இருக்கும். யாருக்கு? அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆகையினால தான் அந்த தெய்வத்தை சந்தேகப்படுறதில்லை. ஆண்டவரே இன்னும் உண்மை எனக்கு வெளிப்படுத்தி காண்பையும், நீர் யாருங்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. குறுகுன புத்தியில இருந்தில்ல, அலங்காரம், சிங்காரம், அழகு, இன்பம் இதெல்லாம் யார் பேசுறது? தெய்வம் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. மதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திறந்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு போய் நிற்கிற வாழ்க்கை. நல்ல வேலை, கிறிஸ்தவம் மதம் அல்ல. கிறிஸ்தவம் ஒரு உறவு, ஒரு தெய்வத்தோடு கூட மனிதன் கொள்ளக்கூடிய ஒரு உறவு முறை, அதுதான் சபை. அதனால தான் நம்ம மதத்தை பேசுறது இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் எல்ஷடாயா இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாக இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் செஞ்சது காரியம் இல்லை. இன்றும் நான் உனக்கு அப்படித்தான் இருக்கிறேங்கிறத வெளிப்படுத்துவதற்குத்தான் தேவன் இந்த சத்தத்தை உங்க காதுகளை கேட்க பண்ணுகிறார். வேதத்தை தொடர்ந்து வாட்சி பாருங்க. ஆண்டவரே என் சாபம் எல்லாம் தொலைந்தது. பண விஷயத்தில் எனக்கு இருக்கிற எல்லா நெருக்கடிகள், எல்லா விதமான கடினங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தொலைந்து போனதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா எனக்கு வந்து இருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். கண்கள் அங்கே வைக்கணும். எஜமானன் எப்போ தருவார்? எங்களுக்கு ஃபிக்ஸ்டுங்க. எங்கள் சம்பளம்லாம் ஃபிக்ஸ்டு சேலரி. அதுக்கு என்ன செய்யறது? ஃபிக்ஸ்டு சேலரின்னா என்னது? நிலையான சம்பளம். மாதம் ஆச்சுனாக்க எங்களுக்கு இவ்வளோ தான் வரும். இதை தாண்டி நாங்கள் யோசிக்கவே முடியாது. உங்களுக்கு சேலரி வேணால் ஃபிக்ஸ்டாக இருக்கலாம், உங்கள் மனநிலை அதில் ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது. உங்கள் மனநிலை எல்ஷடாய் மேலே இருக்கணும். 1000 வழிகள் இருக்கு. உங்களை அந்த ஃபிக்ஸ்டு சேலரியை தொலைச்சி கட்டிட்டு உங்களுக்குள்ள எங்கெங்கிருந்துலாம் வருமானம் வரும்னே தெரியாது. நோவாய் நாட்கள் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது இல்லையா? கீழையும் திறக்கப்பட்டது, மேலையும் திறக்கப்பட்டது. தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை உங்களுக்குள்ளாய் உறுதிப்படுத்துவதற்காக அப்படிப்பட்ட கிருபைகளை செய்கிறதுக்கு அவருக்கு 1000 வழிகள் இருக்குது. என்ன, உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. எனக்கு எங்கேருந்து வரும்? என் வீட்டுக்காரருக்கு இவ்வளோ தான் சம்பளம், என் பிள்ளைக்கு இவ்வளோ தான் சம்பளம், இதை வச்சுட்டு நான் எப்படி வாழ்கிறது? அதுதான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டே கிடையாது, அன்ஃபிக்ஸ்டு தான். எல்லை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்துக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க, விசுவாசிங்க. மாறிடணும். இல்லைங்க எனக்கு வயசாயிடுச்சுங்க, இந்த வார்த்தையெல்லாம் நான் வாலிப பிராயத்தில் கேட்டிருந்தேன்னா அப்படி சாய்ச்சிருப்பேங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் எதை ஒன்று செய்ய போறீங்கன்னு சொல்ல வரீங்க. நல்ல வேலை, ஆண்டவரை இந்த வயசில் என்னை கேட்க வச்சிங்களே. ஏன்னா நான் நினைச்சாலும் இந்த வார்த்தையை என்னால் செயல்படுத்த முடியாது. இனிமேல் நீங்கள் தான் செயல்படுத்தி ஆகணும். உங்களுடைய கிருபையை நான் இந்த வயசுல நான் பார்க்க போகிறேன். ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம். வயசாயிடுச்சுன்னு சொல்லி இங்கே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. கர்த்தாவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே வைத்து விட்டு போகக்கூடிய ஒரு நல்லவனாக என்னை மாற்றும். அப்போ யார் நல்லவன்? வேதத்தின்படி. வேதத்தின்படி யார் நல்லவன்? நம்ம நல்லவன்னா யாரை சொல்கிறோம்? எந்த எறும்புக்கும் கெடுதல் செய்யாமல் இருக்கிற இடம் தெரியாமல் அப்படி போய் படுத்துறான் பாருங்க, அவனை நல்லவன் சொல்கிறோம். ஆனால் வேதம் யாரை நல்லவன் சொல்லுது? தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறவன், பரலோகத்தில் இல்லை பூமியில் சேர்த்து வைக்கிறவன் தான் நல்லவன். அப்போ கெட்டவங்க உபவாசம் போட்டிருக்கிறாங்க, சோத்திரம் போட்டிருக்கிறாங்க, வேற அமாவாசை ஜெபம் பௌர்ணமி ஜெபத்துக்கெல்லாம் போயிட்டாச்சு. ஆனால் சாகும்போது ஒன்றுமே இல்லைங்க. பரலோகம் அவர்களை கெட்டவர்கள்னு சொல்லுது. நல்லா அழுத்தி சொல்லணும், அவங்களாம் கெட்டவர்கள். கொஞ்சம் இறங்கணும். அப்போ இனிமேல் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்க முடியாது. தேடுங்க, ஆண்டவருடைய அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்க. இந்த உலகத்துக்கு எல்ஷடாயை வெளிப்படுத்துங்க. அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த தேவனை நம் கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனேயும் நன்றியோடு கூட துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்ஷடாய். ஆண்டவரே சிருஷ்டிப்பிலே உம்மை வெளிப்படுத்தின தேவன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் எல்ஷடாயை வெளிப்பட்ட தேவன். இதோ ஆண்டவரே புதிய உடன்படிக்கையில் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய தசமாவும் காணிக்கைகள் எல்லாம் செலுத்தப்படும் பொழுது ஆண்டவரே நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே வானத்தின் பலகணிகள் எங்களுக்காய் திறக்கப்படுகிறதே ராஜா. இயேசுவின் நாமத்தினால் இந்த உலகம் ஐஸ்வர்ய சம்மணரை ஆண்டவரை காட்டும்படியாய் எங்களை கர்த்தாவே உம்முடைய எல்ஷடாய் அந்த சாயல்படி எங்களை உண்டாக்கி இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் திருப்தி அடைந்து தேவ ராஜ்யத்திற்கும் இந்த உலகத்திற்கு வேண்டிய காரியங்களை வைத்து விட்டு போக தகப்பனே எங்களுடைய கரங்களை நீர் பலப்படுத்துகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திர ராஜா. இந்த சத்தத்தை கேட்டவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ராஜாவினுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரம், எல்லா சாபத்தின் கடினத்தன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலும் வார்த்தையினாலும் மறைந்து போவதாக வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே தங்கள் குறைச்சலை, தங்களுடைய ஆண்டவரே கடன்களை, தங்களுடைய தரித்திரத்தை எழுந்து நின்று பேச, அதற்கு எதிராய் நிற்க, உடைய பிள்ளைகள் அதற்கு எதிராய் விசுவாசிக்க நீர் கற்றுத் தருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பொருளாதார காரியங்கள் அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். குடும்ப காரியங்களில் ஆண்டவரே தேவ சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் நீர் அந்த விஷயத்திலும் நீர் எல்ஷடாய் இருக்கிறீர் ராஜா. கணவன்மனை உறவிலே அன்பு மைக்கும் பலப்படட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.